ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துணி துவைச்சிட்டு லாஸ்ட்டாக அந்த தகடு மாதிரி சோப்பு துண்டு வரும் பார்த்தீங்களா, அதை எனக்கு ரொம்ப நாளாகவே 5 துண்டு 6 துண்டு அப்படி வருது. அது அப்படியே சோப்பு டப்பாவில் பொடிஞ்சு வேஸ்ட்டாக தான் போகும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு நம்ம இப்படி துணியெலாம் எடுக்கும்போது ஒரு சின்ன பை மை தருவாங்க பார்த்தீங்களா, கர்ச்சீப்பு 4 கர்ச்சீப்பு அப்படிலாம் சேர்ந்து தான் நான் வாங்கினதில் இந்த சின்ன குட்டி பை மை கிடச்சிது. அதில் இந்த சோப்பை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இங்கே பாருங்கள், துவைக்கிறேன் பாருங்கள், அழகாக நுரை வருது, சூப்பராக இருக்குது. முடிச்சாச்சு. அவ்வளோ துணி 2 பக்கெட்டு துணி துவைச்சிட்டேங்க. நான் வாஷிங் மிஷினில் துவைக்க மாட்டேன், எனக்கு கையில் துவைச்சா தான் திருப்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சோப்பு அப்படியே இருக்குது, எதுவுமே கரையலை. அந்த துணிக்கு மேலோடி தண்ணி பட்டதுனால, டைரெக்டாக தண்ணி படாததுனால சோப்பு கரைய. இப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி ஒரு புது சோப்பு தான் எடுத்திருப்பேன், இன்னொரு தகடு துண்டு வந்திருக்கும், சேர்ந்துருக்கும். இனிமேல் பொடிஞ்சு போனாலும் இப்படி தான் போட்டு துவைப்பேன், பார்த்துக்கிடுங்க.